சென்னையில் ஹனி டிராப் கும்பலை சேர்ந்த பெண் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் வழக்கு தொடர்பாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். சென்னை கிண்டி ஜாஃபர்கான்பேட்டையைச் சேர்ந்த தொழிலதிபர் முரளி என்பவரை கடந்த 28ஆம் தேதி ஒரு கும்பல் கடத்தி சென்று ஈசிஆர் பகுதியால் விடுதியில் வைத்து அவரை தாக்கி 1 லட்சம் ரூபாய் பணம், 15 சவரன் நகை பறித்த விவகாரத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பா முகநூல் மூலமாக பெண் போல ஒரு போலியான ஐடியை உருவாக்கி இவரிடம் பேசி அந்த பெண்ணை உல்லாசமா இருக்கலாம் என்று அழைத்து அவரை அடித்து துன்புறுத்தி இந்த பணத்தை பெற்றதும் விசாரணை தெரிய வந்தது. இந்த விவகாரத்தில் கார்த்திக் என்ற நபர் தான் மூளையாக செயல்பட்டதும் அவரது நண்பர்கள் பூபாலன், சுந்தரமூர்த்தி மற்றும் ஸ்னேகா என்ற பெண் மூலமாக இந்த பணத்தை அவர்கள் பறித்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. கார்த்திக் என்பவர் பூஜாஸ்ரீ என்ற ஒரு போலியான முகநூல் ஐடியை கவர்ச்சியான ஒரு பெண் டிபியை வைத்து முரளியிடம் நட்பு ரீதியாக முகநூல் நட்பு அழைப்பு கொடுத்ததாகவும் அதனை ஏற்றுக்கொண்டு ஆணை பெண் போல பேசி கவர்ந்திருப்பதும் பின்னர் ஸ்னேகா என்ற பெண் மூலமாக இவர்கள் வந்துட்டு அந்த முரளியை வலையில் சிக்க வைத்து அவரிடம் பணம் பறித்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த பணத்தை கொள்ளையடித்த பின்பு இவர்கள் உல்லாசமாக இருந்ததாகவும் ஈசிஆர்ல ஒரு ரெசார்ட்டை புக் பண்ணி அந்த மது மாதிரியான உல்லாசமாக இருந்த நிலையில போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார்கள். மேலும் இந்த ஏமாற்றிய இந்த மோசடி கும்பல் இந்த ஸ்னேகா என்ற பெண்ணுக்கு வெறும் 3000 ரூபாய் பணத்தை மட்டும் கொடுத்து அவரை அனுப்பி வைத்ததும், அதே போல விநாயகர் சதுர்த்திக்கு நன்கொடையாக 10,000 ரூபாய் வரை இவர்கள் கொடுத்து இந்த செயலுக்காக பிராயச்சித்தம் தேடியதாகவும் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த 4 பேரிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஒரு பெண்ணை பயன்படுத்தி போலியான முகநூல் மூலமாக ஹனி டிராப் செய்து தொழிலதிபரிடம் பணம் பறித்த வழக்கில் 4 பேரை கைது செய்திருப்பதாகவும் இது போன்ற நபர்களிடம் ஏமாற வேண்டாம் என்றும் காவல்துறை சார்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.